மில்லட் மகாராணி மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நாட்டு காய்கறிகளை வச்சு குழம்பு பண்ண போகிறேன். எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு, பயிர் குழம்பு பண்ணுவோம்ல, அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. டிஃப்ரெண்ட்டான குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 பழம் எடுத்து வச்சுருக்கேன். 12 சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய், நாட்டு காய்கறி, சீனியரக்காய், ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் அதுக்கு போடுறதுக்கு வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடி. இதுதான் இந்த குழம்புக்கே ஒரு வாசனையை தர போகிறது. அதனால் வறுத்து அரைச்ச வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூனு, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூனு. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி போட போகிறேன். வறுக்காமல் பச்சை அரைச்சி போட போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் அரை மூடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 கருவேப்பிலை. இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன். தாளிக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய் வந்து வேக வைக்கிறதுக்கு, தாளிப்புக்கு 2 பட்டை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் 1 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். அதுக்கு கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், சின்ன வெங்காயம், சீனி அவரைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 மிளகாய் போடுறேன். அதோட ஒரு 6 கருவேப்பிலையை போட்டுக்குருவோம். அது கூட மஞ்சத்தூள், இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. டிஃப்ரெண்ட்டான குழம்பு பண்ண போகிறேன். பச்சை தீயல்ன்ற பாரம்பரியமான குழம்பு பண்ண போகிறேன். நாட்டு காய்கறிகள் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதை வடிகட்டி புளிஞ்சு விட்டுக்குருவோம். இந்த குழம்பு மணமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த ஸ்டேஜில் அந்த புளி ஊற்றணும் வந்து இந்த ஸ்டேஜ் கொதிக்கும் போது இதை சேர்த்துக்கிறணும். இந்த வெந்தய பொடியும் புளியும் போடுறதுனால குழம்பு நல்ல மணமாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். இது கலந்து விட்டு கொஞ்சம் அதுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு 2 கொதி வந்ததும் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். பச்சை தீயல்ன்ற குழம்புக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இந்த குழம்புக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப செலவழியாது. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு நம்பருப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது செவந்து வரும்போதே 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளித்து இந்த குழம்புல கொட்டிடணும். இப்போ தாளிப்பு போட்டு ஒரு கொதியில் பச்சை தீயல் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை இறக்கிக்கிறோம். இது சாதத்து கூட, இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பச்சை தீயல்ன்ற பாரம்பரியமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை வந்து சாதத்தில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷாக நீங்கள் ஏதாவது வடை இல்லைன்னா அப்பளம், வடகாமல் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அல்டிமேட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக குழம்பு நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். வழக்கமாக ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.